இயேசு என்றால் நம்மை பரிசுத்தமாக்குகிற அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். யாரை பரிசுத்தமாக்குறாரு? இந்த சம்பவம், இந்த சத்தியத்தின்படி யார தெரியுமா? கொலை செய்தவனை குற்றவாளியாக பார்க்காமல் கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை அவனுக்கு அணிவிக்கிறார். கொலை செய்தவனை குற்றவாளியா பார்க்கல, பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு கொலைகாரனை, தவறு செய்தவனை, மிகப்பெரிய தவறு செய்தவனை, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கொலை செஞ்சிட்டான்னா அரசாங்கம் அவனுக்கு சிறைச்சாலை தண்டனையை கொடுக்குது. அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் இந்த சமுதாயம் என்ன பேர் கொடுக்குதுங்க? கொலைகாரம் பாவன். இந்த பையனா கொலைகாரம் பையன்பா, பார்த்து நடந்துக, கொலைகார குடும்பம்பா. உண்மையா இல்லைங்களாங்க? அந்த கொலை செஞ்சுட்டு தண்டனையை அனுபவிச்சுட்டு அவன் விடுதலையா வெளியே வந்து இனிமையாவது வாழுவோம், தான் பொண்டாட்டிக்காக பிள்ளைக்காக வாழுவோம் ஒரு முடிவு எடுத்துட்டு வருவான். அப்பயாவது இந்த சமுதாயம் விட்டுருதா? அப்பயே டேய் நீ கொலைகாரம் தானடா. அவன் மாறினாலும் அவனை வாழவே விட மாட்டாங்க. ஆனால் உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், உன்னுடைய தவறுகளை அவர் பார்க்கல. தவறு செஞ்சுட்டு நீ அப்பாவை விட்டு தூரம் ஓடிராத. தவறு செஞ்சுட்டு அப்பா வீட்டுக்கு வராம இருந்துராத. உன் தவறுகள் அப்பா பிள்ளை என்கிற உறவை ஒரு நாளும் முறிக்க முடியாது, உடைக்க முடியாது. அப்பாவுடைய ரத்தம் பிள்ளைக்குள்ள ஓடுறதுனால என்னைக்கும் நீ என்னுடைய மகன் தான், என்னைக்கும் என்னுடைய மகள் தான். அதனால தப்பு செஞ்சிட்டேன்னு நீ குற்ற உணர்ச்சியோட அப்பாவை விட்டு நீ தூரம் ஓடாத. அப்பாவை தேடி வா. அப்பா உன்னை மீண்டும் பரிசுத்தமாக்குகிற நிறைவான அன்பை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.